இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறோன்னா ஹெல்த்தியான டேஸ்டான புட்டு செஞ்சு காமிக்கிறேங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்கலாங்க. இது வந்து பச்சரிசி மாவு ஒரு கப் போட்டிருக்கிறேன். அப்புறம் கருப்பட்டி ஒரு சின்ன கருப்பட்டி நுணுக்கி போட்டிருக்கிறேன். அப்புறம் சுக்கு கொஞ்சம் இடித்து போட்டிருக்கிறேன். தேங்காய் ஒரு 1/4 முறி தேங்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். இது கூட 2-3 ஏலக்காய் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். திருவுற மாதிரி அரைக்கணும். திருவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை கொட்டிக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். அது வந்து இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதில் உள்ள ஈரம் போதும்னா போதுமானது. ஈரம் வேணுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், தண்ணி தெளிச்சாச்சு. இந்தளவுக்கு இப்படி புட்டு மாதிரி பிடிக்கிற மாதிரி வந்தால் போதும். அந்தளவுக்கு தண்ணி தெளித்தா போதும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இது பச்சை மாவு புட்டுங்க. கருப்பட்டி, சுக்கு, ஏலக்காய், ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறம் பச்சரிசி மாவு, வறுத்த மாவு, பச்சரிசி வறுத்த மாவுங்க. இது வந்து அப்படி புட்டு மாதிரி இது பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. பச்சரிசி, சுக்கு, கருப்பட்டிலாம் சேர்ந்துருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து பச்சரிசி வேக வைக்காமல் தான் சாப்பிடணும். வறுத்த மாவுங்க. பாருங்க, இப்படி புட்டு மாதிரி எல்லாம் சேர்த்து பிடிச்சிக்கலாம். அடிக்கடி நாங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது உரலில் போட்டு இடித்து செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ வந்து மிஷினில் அரைச்சி வறுத்து செய்கிறோம். அது உரலில் இடிச்சிட்டு செய்யும்போது அப்படி பச்சை மாவாகவே செஞ்சு சாப்பிடுவோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த மாவு வந்து வறுத்து வச்சுருக்கிறேன். டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். சுக்கு, கருப்பட்டி, தேங்காய், இந்த 3 சேர்ந்தாலே உங்களுக்கே தெரியும் டேஸ்ட் நல்லாயிருக்கும்ன்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.